நம்ம இதை ஒரு கட்சியா நினைச்சு குறை சொல்றோம். கம்யூனிசம் என்பது கட்சி அல்ல, அது ஒரு உலகளாவிய சித்தாந்தம். அது என்னை போல அவரும் இருக்கணும், அவரை போல அவரும் இருக்கணும், சமத்துவமாக இருக்க வேண்டும். இதுதான் அதோட அடிப்படை கம்யூனிஸ்டுக்கு. நம்ம ஒரு கட்சியா நினைச்சுக்கிட்டு இந்த கம்யூனிஸ்ட வெறுக்கிறது மிகப்பெரிய தப்பு. சிறுபான்மை மக்களுக்கு ஒரு சொட்டு நிலம் கூட சொந்தமாக இல்லாத நாடுகளில் 5000 ஏக்கர் எனக்கு இருக்கு, 5000 ஏக்கர் இருக்கு, என் கண்ணு கட்டிய தூரம் வரை எங்களுடையதான் சொல்லி மீசையை முறுக்குவதெல்லாம் கம்யூனிஸ்ட் ஆகவே ஆகாது. இன்றைக்கும் பாருங்க, இன்றைக்கும் நீங்க பாருங்க, அடித்தட்டு மக்களுக்கு தேவையான வசதிகளுக்காக தெருக்களில் போராடுவது கம்யூனிச தோழர்கள் மட்டுமே. நீங்க கட்சியை தாண்டி சிந்தனை பண்ணுங்க. நீங்க எந்த கட்சியாவா இருங்க, அதிமுகவோ திமுகவோ பாஜகவோ காங்கிரஸ், யாரை வேணாலும் எடுத்துக்கங்க, தெருக்களில் சாலை வசதி இல்லை, மின்விளக்கு எரிவதில்லை, குப்பைகளை சரியா எடுக்கிறதுன்னு சொல்லி அடித்தட்டு மக்களுக்காக எதையும் எதிர்பாராமல் இன்னைக்கும் போராடுறது கம்யூனிச தோழர்கள் தான். அடித்து சொல்ல முடியும். பிற கட்சிகள் போராடுவாங்க, அரசியலுக்காக போராடுவாங்க. நல்லா கவனம் வைக்கணும். பிற கட்சிகள் போராடுறாங்க, அப்பப்போ அதுல அரசியல் இருக்கும். அரசியல் தாண்டி அந்த மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று போராடுவது கம்யூனிச தோழர்கள் தான். கம்யூனிச சித்தாந்தம் என்பது அனைவருக்கும் உரித்தானது. இது யார்ட்டையும் போகாம இந்த முதலாளிமார்கள் பார்த்துக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு உரிய விஷயம். நம்ம அதை கட்சியா எடுத்துக்கிட்டு கட்சியை சத்துறது அதான் தப்பு. சித்தாந்தம் அனைவருக்கும் உரித்தானது. என்னை போல அவரும் இருக்க வேண்டும், அவரை போல அவரும் இருக்க வேண்டும், பலன் ஒரே போல இருக்க வேண்டும், மேடு பள்ளம் இருக்கக்கூடாது.